மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் இயேசு பிறந்ததா எல்லாமே மாறப்போகுது. பெத்லஹேம் என்னும் ஊரில் கிறிஸ்து பிறந்தார் அந்நாளில். அல்லேலூயா என்ற பாடல் பாடுவோமே கிறிஸ்மஸ் கேரல். வெறுமையான இந்த வாழ்வில் எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் இயேசு பிறந்ததா எல்லாமே மாறப்போகுது. கூட்டம் சுற்றி நின்று பாடும் சத்தம் கேட்குது. சூரியன் சந்திரனும் காட்டு புஷ்பம் விலங்குகளும் பாடுது. தெருக்களில் வாங்க அல்லேலூயா பாடி செல்வோம். கண்ணின்ற யாவருக்கும் தேவ அன்பை அள்ளி தருவோம். சுகத்தில் இருக்கும் நண்பர்களை தேடி சென்று தேவன் இந்த உலகில் வந்த நல்ல செய்தி சொல்லுவோம். எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசு பிறந்தார் எல்லாமே மாறப்போகுது. சத்தமா சத்தமா எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசு பிறந்தார் எல்லாமே மாறப்போகுது. கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, துன்பங்கள் மறைஞ்சி போச்சு. கொண்டாட குடும்பம் ஒன்றாச்சு, நண்பர்களும் கூடியாச்சு. பிரிவினை எல்லாம் போச்சு, எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் இயேசு பிறந்ததா எல்லாமே மாறப்போகுது. எதிர்பார்த்த நாளும் வந்ததே, புதிதாக ராகம் தந்ததே. பிறந்தாரே பாலன் இந்நாளிலே. நட்சத்திரங்கள் வானில் மின்னுதே, இரட்சகரை காண சொல்லுதே. உயிர் யாவும் பாடும் இந்நாளிலே. தாவீதின் ஊரிலே, தேவனின் நாளிலே, வீதியில் ஓசன்னா பாடிடுவோம். தாவீதின் ஊரிலே கீதங்கள் பாடியே, வீதியில் ஓசன்னா பாடிடுவோம். புதிதான மாற்றம் வந்ததே, இருள் யாவும் விலகி சென்றதே. பிறந்தாரே பாலன் எந்நாளிலே. தூதர்கள் பாட வந்தனர், மேய்ப்பர்கள் காண சென்றனர். உயிர் யாவும் பாடும் இந்நாளிலே. தாவீதின் ஊரிலே, தேவனின் நாளிலே, வீதியில்
அடையாளம் வானில் தோன்ற பிறந்தாரே மீட்பர் என்ற தூதரின் செய்தி கேட்டோம். ஓசன்னா தொலை நின்ற நம்மை கண்ட புது வாழ்வை அள்ளி தந்த புதல்வன் நம் மண்ணில் வந்தாரோ சன்னா. அடையாளம் வானில் தோன்ற பிறந்தாரே மீட்பர் என்ற தூதரின் செய்தி கேட்டோம். ஓசன்னா தொலை நின்ற நம்மை கண்ட புது வாழ்வை அள்ளி தந்த புதல்வன் நம் மண்ணில் வந்தாரோ சன்னா. தாவீதின் ஊரிலே தேவனின் நாளிலே வீதியில் ஓசன்னா பாடிடுவோம். தாவீதின் ஊரிலே கீதங்கள் பாடியே வீதியில் ஓசன்னா பாடிடுவோம். சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு
என்னது இது? நம்ம சர்ச்சில் எஸ்தர் டிராமா போட போறாங்களா? ஓ, அப்படியா? அம்மா, எஸ்தர்னா யாருமா? எஸ்தர் ஒரு குயின். அவங்க ஒரு சாதாரண பெண்ணா இருந்து அப்புறம் ஒரு நாட்டுக்கே ராணியானாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாட்டையே காப்பாத்துனாங்க. எப்படிமா காப்பாத்துனாங்க? ஃபைட்டிங் பண்ணியா? இல்லடா, அவங்க ஃபைட்டிங் எல்லாம் பண்ணாமலேயே காப்பாத்துனாங்க. நம்ம இந்தியாவை யாருமா காப்பாத்துனாங்க? நம்ம இந்தியாவை வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம தேச தந்தை காந்தி தாத்தா காப்பாத்துனாங்க. எஸ்தர் அவங்களோட மக்களை காப்பாத்துனாங்க, காந்தி தாத்தா நம்ம இந்தியாவை காப்பாத்துனாங்க. அப்ப இந்த மொத்த உலகத்துல இருக்க மக்களையே யாருமா காப்பாத்துவாங்க? காப்பாத்திருக்காங்களே. யாருமா? நம்ம ஏசப்பா தான்ப்பா. நம்ம ஜீசஸா? ஆமா, நம்ம ஏசப்பா இந்த உலகத்தை காப்பாத்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்து பிறந்து வளர்ந்து நமக்காகவே அவருடைய உயிரையும் கொடுத்து காப்பாத்திருக்காங்க. அம்மா ப்ளீஸ் அந்த கதையை சொல்லுங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, சொல்றேன். 2000 years முன்னாடி இஸ்ரேல் தேசத்துல ஒரு கன்னி பெண் இருந்தாங்க. அவங்க பேர் மேரி. கன்னி பெண்ணா? கன்னி பெண்ணுன்னா வெரி குட் கேர்ள், உன்ன மாதிரி. அப்புறம் அவங்க ரொம்ப நல்ல பிரேயர் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சு, பரலோகத்திலிருந்து ஒரு ஏஞ்சல் வந்து அவங்க வீட்டுல நின்னாரு. நின்னு மேரி பயப்படாதன்னு சொன்னாரு. அவரை பார்த்த உடனே மேரி பயந்தே போயிட்டாங்களாம். மேரி, நீ ரொம்ப கிருபை பெற்றவள். ஏன்னா கடவுளின் குழந்தை உன் வயித்துல வளர போகுது. அவர்தான் இந்த உலகத்தை காப்பாத்த போற கடவுளின் குழந்தை. நீ அவருக்கு இயேசு அப்படின்னு பெயர் வைக்கணும்னு சொன்னாரு. அப்ப மேரி சொன்னாங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, எப்படி பாப்பா பிறக்கும்னு. அதுக்கு ஏஞ்சல், பரிசுத்த ஆவி உன் மேல வரும்போது உன் வயத்துல ஜீசஸ் உருவாகுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பரிசுத்த ஆவி மேரியின் மேல வந்தாரா? அப்ப மேரி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மேரிக்கும் ஜோசப்புக்கும் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் மேரி வயித்துல பாப்பா வளர்ந்து பெருசாச்சு. ஒரு நாள் ஜோசப்பும் மேரியும் பெத்லஹேம் என்ற ஊருக்கு போனாங்க. அப்ப இயேசு இந்த உலகத்துல பிறக்கிற டைம் வந்துச்சு. அவங்களுக்கு பெத்லஹேம்ல தங்க இடமில்லாத காரணத்தால ஒரு மாட்டு கொட்டகையில அவங்க தங்குனாங்க. அங்கதான் ஜீசஸ் ஒரு சின்ன குழந்தையா பிறந்தாரு. அந்த மாட்டு கொட்டையில சரியான வசதி எதுவுமே இல்லையா. அதனால ஆடெல்லாம் புல்லு சாப்பிடும்ல, ஒரு தொட்டி, அது பேரு முன்னனை. அதுலதான் ஏசப்பா பாப்பாவை படுக்க வச்சாங்க. சி, பாவமா ஜீசஸ். ஏமா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல. அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்லாம் இல்லடா செல்லம். சரிம்மா, ஜீசஸ் கடவுள் தானே, ஒரு ராஜாவோட பேலஸ்ல பிறந்திருக்கலாம்ல. ஜீசஸ் கடவுளாக இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் சொந்தம். அதனாலதான் அவர் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தாரு. அப்புறம் என்னாச்சு? ஜீசஸ் பிறந்தப்ப ஒரு அதிசய வால் நட்சத்திரம் வானத்துல தோன்றுச்சு. அத பார்த்து தூர தேசத்திலிருந்து ஞானிகள் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த அதிசய குழந்தையை பார்க்க போகலாம் வாங்கன்னு சொல்லி கிளம்பினாங்க. அப்போ அந்த வால் நட்சத்திரம் அப்படியே நகர்ந்து போய் இயேசு இருந்த ஊருக்கு அவங்கள கூட்டிட்டு போச்சு. அன்னைக்கு பரலோகமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தது. அன்னைக்கு ராத்திரி பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் எல்லாம் வானத்துல தோன்றினாங்க. அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட இந்த மாதிரி உலகத்துக்கே ரட்சகர் பிறந்தார் என்ற நற்செய்தியை சொன்னாங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினாங்க.
பேபி ஜீசஸ்க்காக ஆட்டு மேய்ப்பர்கள் அழகான ஆட்டுக்குட்டிகளை கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த ஞானிகள் தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் போன்ற காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. சரி, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வருதுல்ல, அதுதான் ஜீசஸோட பர்த்டே. நமக்காக உயிரையே கொடுத்து காப்பாத்தின ஜீசஸ்க்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன், நல்ல மேய்ப்பெருமை காண பெத்தலை வருவேன். ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன், நல்ல மேய்ப்பெருமை காண பெத்தலை வருவேன். தூதனாக பிறந்திருந்தால் வார்த்தை கூறுவேன், தூதனாக பிறந்திருந்தால் வார்த்தை கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. நட்சத்திரத்தை வானில் கண்டு உன்னையே சேர்வேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், நட்சத்திரத்தை வானில் கண்டு உன்னையே சேர்வேன். தங்கம் தூப வர்க்கம் வெள்ளை போல மேந்துவேன், தங்கம் தூப வர்க்கம் வெள்ளை
சிறு வெள்ளம் தருகிறேன் நீர் தங்கிட பரிசுத்தமாய் வாழ்கிறேன் நீர் வாருமே சிறு உள்ளம் தருகிறேன் நீர் தங்கிட பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே என்னை நான் தருகிறேன் உம் மகிமைக்கே என்னை நான் தருகிறேன் உம் மகிமைக்கே என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை நான் தருகிறேன் என்னை நான் தருகிறேன் என்னை நான் தருகிறேன் என்னை நான் தருகிறேன் என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் 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 அம்மா அம்மா இங்க பாருங்களேன் என்னது இது? நம்ம சர்ச்சில் எஸ்தர் டிராமா போட போறாங்களா Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime in jingle bell time. Snowing and blowing a bushel of fun. Too loud the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime in jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air, what a bright time. It's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to go gliding in the one-horse sleigh. Jingle bell, jingle bell, jingle bell, jingle rock. Jingle bell, jingle bell, jingle, 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 and I. Jingle bell, jingle bell, jingle bell, jingle rock. Jingle bell, jingle bell, jingle bell, jingle rock. Rudolph the red-nosed reindeer had a very shiny nose, and if you ever saw, you would even say it glows. Up on the housetop, reindeer paws, out jumps good old Santa Claus. Looking at my drip, looking at your drip. Mommy, look at me, oh, I'm killing it. Hey, Panini, don't you be a meanie. Thought you wanted me to go, or why you tryna keep me teeny? Santa, tell me if you're really there. Don't make me fall in love again if you won't be here next year. Santa, tell me if he really cares. 'Cause I can't give it all away if he won't be here. Okay. Jingle bell, jingle all the way. How what fun it is to ride in the one who's open sea. Jingle bell,
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? சத்தத்தையே காணல. கிறிஸ்மஸ் நாட்கள் ரொம்ப சத்தமா இருக்கு. குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வெரி குட். சின்ன பிள்ளைகள் தான் உற்சாகமா இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மானிட அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய சிங்காசனத்தை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு வந்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் பரலோகத்தையே விட்டு நமக்காக பூலோகத்துக்கு வந்தார். நீங்க எல்லாம் படிச்சவங்க 8வது எட்வர்ட் ராஜாவை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8வது எட்வர்ட் ராஜா லேடி சிம்சோனை காதலிச்சாராம். இப்பதான் சிலருக்கு சிரிப்பே வருது. காதல்னா சிரிப்பு வருது. 8வது எட்வர்ட் ராஜா லேடி சிம்சோனை காதலிச்சாராம். இது அங்கே உள்ள மந்திரிமார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருந்தது. நம்ம ராஜா இப்படி பண்றாரு, இது சரியில்லையே, என்ன செய்வது? ஒரு நாள் அவை கூடின பொழுது மந்திரிகள் எல்லாரும் எழும்பி நின்றார்களாம். ராஜாவை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்டார்களாம். நீர் செய்கிற காரியம் அது நம்முடைய தேசத்துக்கு ஏற்றது அல்ல. ராஜா திகைத்து நிற்கிறாரே, என்ன நீங்கள் லேடி சிம்சோனை காதலிக்கிறீர்கள், ஆகவே 15 நாள் அவகாசம், அடுத்த அவை கூடும்பொழுது ஒன்று நீங்கள் அந்த லேடி சிம்சோனை விட்டுவிட வேண்டும், இல்லை என்றால் ராஜபாரத்தை விட்டுடணும். இப்ப ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அவை கலைந்தது, எல்லாரும் போய்விட்டார்கள். 15 நாள் கழித்து மீண்டும் அவை கூடினது, எல்லாரும் வந்தார்கள். அப்பொழுது ராஜா வருவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜா வருகிறார் என்கின்ற சத்தம் கேட்கிறது. மந்திரிமார்கள் எல்லாரும் எழும்பி நிற்கிறார்கள். ராஜா உள்ளே நுழைகிறார். எல்லாரும் அமரும்படி சொன்னார். எல்லாரும் அமர்ந்தார்கள். ராஜாவும் அமர்ந்து விட்டார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ராஜா என்ன பதில் சொல்ல போகிறார் என்று எல்லாருடைய முகமும் ராஜாவின் முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. ராஜா எழும்பி நின்றார். தன்னுடைய கிரீடத்தை கழற்றி எதிரே உள்ள ஒரு மேசையில் வைத்தார். தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழட்டி வைத்தார். கழட்டி வச்சுட்டு சொன்னார், எனக்கு இந்த ராஜபாரம் தேவையில்லை, அந்த லேடி சிம்சோன் தான் எனக்கு தேவை என்று சொல்லி அவர் அரண்மனையை விட்டு வெளியே போக ஆரம்பித்து விட்டார். எல்லாரும் அவர் எங்கே போகிறார்கள் என்று பார்த்தார். இருள் சூழ்ந்த நேரத்திலே அந்த லேடி சிம்சோனுடைய வீட்டுக்கு போகிறார். போய் கதவை தட்டார். உள்ள இருந்து சத்தம் கேட்கிறது. யார் அது? நான் எட்வர்ட் வந்திருக்கிறேன். லேடி சிம்சோன் திகைத்து போனா. இந்த நேரத்தில் கதவை திறந்தால் பார்த்தா ராஜா தன்னுடைய ராஜ்ய மேன்மையெல்லாம் இழந்து விட்டு வெறுமையாய் வந்து நிற்கிறதை பார்த்த அவள், ராஜாவே இது என்ன கோலம் என்று கேட்டபொழுது, உனக்காக என் ராஜபாரத்தையே விட்டுட்டு வந்தம்மா அப்படின்னு சொன்ன பொழுது அவள் உடனே முழங்கால் படிட்டு, எனக்காக ராஜபாரத்தையே விட்டு வந்த என் ராஜாவே, இன்று முதல் உமக்கு நான் அடிமையாயிருப்பேன் என்று சொல்லி அவள் முழங்கால் படிட்டாளாம். ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை நேசிக்கிறதுனால ராஜபாரமே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டான். என் தேவாதி தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே பரலோகத்தையே விட்டுட்டு நமக்காக பூலோகம் வந்தார். நம்மீது வைத்த அன்பு. யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற யோவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகத்தை அன்பு கூர்ந்ததினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார்.
அந்த குமாரனும் நம் மீது அன்பு வைத்ததினாலே அந்த ராஜ மேன்மையை விட்டு நமக்காக இந்த பூமியிலே பெத்லகேமிலே ஒரு முன்னணையிலே வந்து தவழ்ந்தார், பிறந்தார். அந்த நாளை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிறந்த நாளிலே உங்களை எல்லாம் பார்க்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா எல்லாரும் இருட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பிரைஸ் எல்லாம். ஆமா, ஆண்டவர் ஒளியா வந்தவர். உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தான் ஒளியா இருப்பார். உங்க வாழ்க்கையில் அவர் தான் ஒளியா இருப்பார். தாவீது சொன்னான், என் தேவன் எனக்கு விளக்காய் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த விளக்கு பிரகாசிக்கிற விளக்கு. இருளிலே இருந்தாலும் ஒரு பெரிய வெளிச்சம் உங்களை நோக்கி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.